ஏடிஹெச்டி உள்ள குழந்தைங்களுக்கு ஸ்கூலில் ரீடிங் ரைட்டிங்கில் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதை ரிகவர் பண்ணுறதுக்கும் டீச்சர்ஸ்க்கும் பேரண்ட்ஸ்க்கு ஏதாவது டிப்ஸ் இருக்குங்களா? என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ணால் அவங்கள கொஞ்சம் ரெகுலேட்டடாக நம்ம வச்சுக்கலாம் அண்ட் லேர்னிங் இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணலாம்? ஜென்ரலி ஏடிஹெச்டி இருக்க குழந்தைங்களுக்கு ரீடிங் ரைட்டிங்கில் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கிறது காமன் தான். ஸோ பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் இந்த டிப்ஸ் யூஸ் பண்ணி அவங்கள சப்போர்ட் பண்ணிங்கன்னா அவங்களோட அகாடமிக்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கும் அண்ட் அவங்க லைஃப்பும் இன்னுமுமே பெட்டர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா கிளியர் அண்ட் கான்சைஸ் இன்ஸ்ட்ரக்ஷன். ஏடிஹெச்டி இருக்க குழந்தைங்களுக்கு காம்ப்ளெக்ஸான அண்ட் மல்டிபிள் டாஸ்க்கை அவாய்ட் பண்ணிடுங்க. அவங்களுக்கு கொடுக்குற டாஸ்க்கு ஸ்மாலாக கொடுங்க. ஈஸியாக அவங்களே மேனேஜ் பண்ணிக்கிற மாதிரியும் கிளியராக ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுற மாதிரியான டாஸ்க் கொடுங்க. நெக்ஸ்ட் ஒன், எஸ்டாப்ளிஷ் ரொட்டீன்ஸ். ஏடிஹெச்டி இருக்க குழந்தைங்களுக்கு கன்சிஸ்டான ஷெட்யூல்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். அவங்க ப்ரிடிக்ட் பண்ணுற என்விரான்மெண்ட்டில் டாஸ்க்லாம் கொடுக்குறப்போ அவங்க ரொம்ப செக்யூராக அண்ட் அவங்களோட ஆன்ஷியஸ் லெவலும் ரெடியூஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஒன், யூட்டிலைஸ் விஷுவல் ஆட்ஸ். ஏடிஹெச்டி இருக்க குழந்தைங்களுக்கு ஆடிட்டரி அட்டென்ஷனை விட விஷுவலைஸாக ப்ராசஸ் பண்ணுறது அதிகமாகவே இருக்கும். ஸோ அவங்களுக்கு விஷுவலைஸாக சப்போர்ட் பண்ணோம்னா அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங், மெமரி பண்ணிக்கிறதும், ஒரு சுச்சுவேஷனில் எப்படி நடந்துக்கிறதும் அவங்க லேர்ன் பண்ணிக்குவாங்க. விஷுவலைஸாக சப்போர்ட் பண்ணுறனால அவங்க ரெகுலேட் ஆகவும் அவங்க காம் பண்ணிக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், ஃபோக்கஸ் ஆன் ஸ்ட்ரென்த். குழந்தைங்களோட ஸ்ட்ரென்த்தில் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால அவங்கள என்கரேஜ்மெண்ட் பண்ணும்போது அவங்க ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ஆவாங்க. ஸோ அவங்க எக்ஸைட்மெண்ட் ஆகி இன்னும் நிறைய விஷயங்களை அட்டெம்ப்ட் பண்ணுவாங்க. ஸோ எதனால நம்ம அவங்களோட ஸ்ட்ரென்த்தில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா, பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் குழந்தைங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி 4 விஷயங்கள் பண்ணுவாங்க. ஆனால் உங்களுக்கு பிடிக்காத மாதிரி 10 விஷயங்கள் கூட பண்ணுவாங்க. அப்போது அவங்க 10 விஷயங்களை பண்ணும்போது நீ இப்படி பண்ணணும், இதை ஏன் இப்படி பண்ண அப்படிங்கிற அவங்களோட மிஸ்டேக்கை மட்டும் நாம் சுட்டி காட்டுறோம். பட் அவங்களோட ஸ்ட்ரென்த்தில் ஃபோக்கஸ் பண்ணி அவங்களோட செல்ஃப் எஸ்டீம் பில்ட் ஆகி அவங்களுக்கு பாசிட்டிவான பிஹேவியர்ஸ் நிறையா ஏற்படும். நெக்ஸ்ட் ஒன், சப்போர்ட் கம்யூனிகேஷன். ஏடிஹெச்டி இருக்க குழந்தைங்களுக்கு ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் வந்தாலும் ஏதாவது ஹெல்ப் வேணும்னாலும் உங்ககிட்ட வந்து சொல்கிற அளவுக்கு சேஃபாக சப்போர்ட்டிவாக இருங்க. ஸோ தட் அவங்க ஆன்ஷியஸாகவும் ரெஸ்ட்லெஸ்ஸாகவும் ஃபீல் பண்ணுறப்போ உங்களால் காம் பண்ண முடியும். இதை நீங்கள் பண்ணணுன்னா அவங்களோட ஸ்ட்ரென்த் எது, வீக்னஸ் எதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ தட் அந்த சுச்சுவேஷனில் அவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன், இன்கார்பரேட் மூமெண்ட். அப்படின்னா உங்கள் குழந்தைங்களுக்கு நிறைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் கொடுங்க. ஸோ தட் அவங்க எனர்ஜி பேர்ன் ஆகி அவங்க ஆக்டிவாக இருப்பாங்க. ஸோ அப்போ நம்ம அவங்களோட காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ்லாம் டெவலப்மெண்ட் பண்ண ஈஸியாக இருக்கும் அண்ட் தே ரீஃபோக்கஸ் தேர் அட்டென்ஷன். ப்ரொவைட் பிரேக்ஸ். குழந்தைங்களுக்கு டாஸ்க் பண்ணுறப்போ இன் பிட்வீனில் பிரேக்ஸ் கொடுங்க. ஸோ தட் அவங்க வந்து ரீஃபோக்கஸ் ஆகவும் அவங்களோட அட்டென்ஷன் அண்ட் கான்சன்ட்ரேஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் அண்ட் அவங்க சோர்வில்லாமல் இருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன், லிமிட் டிஸ்ட்ராக்ஷன். அன்வான்ட் டிஸ்ட்ராக்ஷனை எல்லாமே ரெடியூஸ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்க்ரீன் டைம், ஃபோன், டிவி இந்த மாதிரியான ஸ்க்ரீன் டைம்லாம் ரெடியூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன், செட் ரியலிஸ்டிக் கோல்ஸ். குழந்தைங்களுக்கு செட் பண்ணுற கோல்ஸ் எல்லாமே அச்சீவபிளாக செட் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்க என்கரேஜ்மெண்ட்டாக ஃபீல் பண்ணி அவங்க இன்னுமுமே மோட்டிவேஷன் ஆகி இன்னும் நிறையா டாஸ்க்கை அட்டெம்ப்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட், ப்ராக்டிஸ் பேஷன்ஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். ஏடிஹெச்டி இருக்க குழந்தைங்களுக்கு அவங்க ஒரு ஸ்டெப்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதையும் அதை அவங்க லேர்ன் பண்ணி அதை ஃபாலோ பண்ணுறதுக்கும் நிறையா டைம் தேவைப்படும். ஸோ பி பேஷண்ட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த சில்ட்ரன். நெக்ஸ்ட் ஒன், யூட்டிலைஸ் டெக்னாலஜி. அவங்க இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறப்பையும் அவங்களுக்கு ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் ஆர் இம்பாசிபிள் சுச்சுவேஷன் ஏற்படுறப்பையும் நிறைய அசிஸ்டிவ் டெக்னாலஜிஸ்லாம் இருக்குது, அதை அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், ப்ரமோட் அட்வொகேசி. பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் நீங்கள்
உங்கள் குழந்தைங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்கள புரிஞ்சுக்கிட்டாதான் ரியல் லைஃப் சுச்சுவேஷனில் ப்ராக்டிஸ் கொடுக்கும்போது தான் அவங்களையே அவங்களால புரிஞ்சிக்க முடியும் அண்ட் அவங்கள இன்னுமுமே அட்வொகேட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன், மெயின்டைன் ஓப்பன் கம்யூனிகேஷன். குழந்தைங்க ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணும்போதும் இல்லை ஸ்டடீஸில் இல்லை ஸ்கூலில் இல்லை வேறு ஏதாவது ஒரு டஃப்பான சுச்சுவேஷனில் ஏதாவது அவங்களுக்கு ப்ராப்ளம் ஏற்பட்டாலுமே கூட அவங்க உங்ககிட்ட ஈஸியாக அப்ரோச் பண்ணுற அளவுக்கு ஓப்பன் கம்யூனிகேஷனை ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன், கொலாபரேட் வித் ப்ரொஃபஷனல்ஸ். பேரண்ட்ஸ், இந்த ஜேர்னியில் நீங்கள் மட்டும் அலோன் கிடையாது. ஆப்வியஸ்லி நீங்கள் ஒரு தெரபிஸ்ட் கிட்ட கன்சல்டன்ட் பண்ணியிருப்பீங்க. அவங்க ஸ்கூலுக்கும் போவாங்க. ஸோ பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் அண்ட் தெரபிஸ்ட் இதில் 3 பேருமே கொலாபரேட் ஆகி உங்கள் குழந்தைங்களோட நீட்ஸை ஐடென்டிஃபை பண்ணி ஒரு இண்டிவிஜுவலைஸான பிளானில் ஒர்க் பண்ணும்போது உங்கள் குழந்தை இன்னுமுமே பெட்டராக இருப்பாங்க. ஸோ பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் இந்த டிப்ஸ்லாம் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். பிகாஸ் எவ்ரி சைல்டு இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ பேரண்ட்ஸ், ADHD ரிலேட்டடாக ஏதாவது உங்களுக்கு சப்போர்ட் தேவைப்பட்டுச்சுன்னா ப்ளீஸ் கமெண்ட் ஆன் த கமெண்ட் செக்ஷன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் us.